ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையானது 3 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூடவே 4 டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எடுத்துக்கலாம். அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், அரைக்கட்டு புதினா, பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 250 ml எடுத்துக்கலாம். 8 வெங்காயம், 4 தக்காளி மீடியம் சைஸ் எல்லாமே. அது கூடவே 1 kg சிக்கனு, தயிர், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் மிஸ் பண்ணிட்டுக்கிறேன், அதையும் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg ரைஸ் தான் எடுத்துக்கிறேன், பிரியாணி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி கொட்டி பார்த்து எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம 2 பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி டேக்ஷா வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3 kg டேக்ஷா தான் எடுத்துக்கிறோம். 250 ml எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கினா தித்திப்பாகிடும் அது கொஞ்சம். அது கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டுக்கிறேன். போட்டு அதோடய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி, புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கினோடனே எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா 3மே கொட்டி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூளெல்லாம் போட்டால் தான் அதோடய கலர் வரும், இல்லைன்னா தக்காளியெல்லாம் போட்டால் அதோடய கலர் வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் எடுத்து போட்டுக்கலாம். 4 தக்காளி போட்டால் போதும், ரொம்ப தக்காளி போட்டோம்னா நல்லா இருக்காது. தக்காளி போட்டு தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தயிர் ஊற்றினா போதும். நல்லா ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கஸ்தூரி மேத்தி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் தண்ணியில் ஊற வச்சு அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அப்புறம் பிரியாணியில் தக்காளியே தெரியாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் அதில் போடுறதுனால நம்மளுக்கு அந்த கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கலர் போடுறதே தேவையில்லை. இப்போ தேவையான அளவு ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா எல்லாமே தீஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னால் கலர் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணன் தான் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாரு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். இவ்வளோ ஒரு கிளாஸ் போல் ஊற்றுனீங்கன்னா போதும். சிக்கன் அதுலேயே நல்லா வெந்து வரும். அதுலேயே சிக்கன்லேயே தண்ணி விட்றதுனால நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றினா போதும். லைட்டாக கிரேவிக்காக கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேணாம், ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரின்னு இருந்துட்டு நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நம்ம ஃபுல்லாக அரிசி எடுத்துடணும். இப்போ அதில் தான் நம்ம 2 பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போவே உப்பு டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அரிசி போட்ட பிறகு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். எனக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கினேன். போட்டு நல்லா ஒரு கலரி மூடி போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்தவுடனே கழுவி வச்சுருக்கிற அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசியெல்லாம் உடஞ்சிடும். இப்போ அரிசி போட்டு நான் உப்பு கரெக்டாக பார்த்து உப்பும் செக் பண்ணி போட்டுக்கினேன். அது கூடவே எலுமிச்சை பழமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது.
ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிடும், அப்புறம் ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வராது. மூடி வச்சு அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய்யும் ஊற்றி மூடி போட்டு தம் போட்டுடலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆகணும். ஒன்றா ஆனவுடனே கொத்தமல்லி நெய் போட்டு தம் போட்டுடலாம். ஆனால் தம் போடுறதுக்கு காட்டன் துணியில் தான் மூடி போட்டு வைக்கணும், இல்லைன்னா அரிசி சரியாக வேகாது. ஒரு காட்டன் துணியில் போட்டு மூடி போட்டு அது மேலே எதனா வெயிட்டாக வச்சு ஒரு 20 நிமிஷம் போல் தம் விட்டு இருக்கணும்னா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சென்னை சைட்லலாம் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு செய்வாங்க. ஆனால் நாங்கள் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே போடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.